சபையை பார்த்தாயா? பேர் குடினால சபை 10,000 பேர் குடியாதே. தொண்டை வலிக்குது. 10 பேர் குடினால சபை சபை 10,000 பேர் குடினால சபை சபை திருவாகிய மகாலட்சுமி கடாட்சி முண்ட சபை. எப்பேற்பட்ட சபை தெரியுமா? எப்பேற்பட்ட சபை? பாரேறும் பூங்குலையால் ஜானகியை அசோகவனம் வைத்தாயே அண்ணா. அசோகவனங்களை வைத்தாள அண்ணா. நாளை வேரோடு கெடுமென்று அண்ணாவை சொன்ன புத்தி விரும்பாய் மன்னா. சொன்ன புத்தி விரும்பாய் மன்னா. பாரோடு உன் முடி சாய்ந்து நீ கிடைக்க பத பதக்க உடை பார்க்க வைரோ நாளை தேரேறி வாரானே இதுக்கு விளக்கம் புரியலையா? இதிகாசம் என்பது 2. இதிகாசம் என்பது 2. அப்பா உன்ன ராமாயணம் உன்ன மகாபாரதம். ஆமா. அப்ப ராமாயண காலத்தில் அந்த ராவணன் இருக்கிறான் பத்தியா? ராவணன்
10 சிரம் 20 கருத்து உடையவன் ராவணேஸ்வரன். ஆமா உலகத்திலே அழியாத வரங்களை பெற்று 3.5 கோடி அழியாத வரங்களை பெற்று தேவர்கள் யுத்தத்தை செய்து அந்த நவ கிரகாதிபதிகளை 9 படிகளாக்கி அதன் மீது சிம்மாதனம் போட்டு அமர்ந்து கொடுகோலாட்சி செய்வார்கள். அந்த நேரத்துல சூரிய பகவான கூட்டம் ராய் சூர்யா என்னுடைய இலங்கை நாட்டுக்கு நேராக நீ வரப்படாது. என்னுடைய நாடு இருக்கிற இலங்கை இதுக்கு நேரா நீ வரப்படாது. ஒரு புறமாக சாஞ்சுதான் போகணும் அப்படின்னு கட்டளை இட்டான் சூரிய பகவானுக்கு. அவனுடைய கட்டளைப்படி சூரியன் அந்த இலங்கைக்கு நேரா வருவதே கிடையாது. அப்ப ராவணன் என்ன செய்தான்? ராமபிரானுடைய மனைவி சீதா பிராட்டியை கானகத்திலே கவர்ந்து கடத்தி கொண்டு வந்து விட்டான். கடத்தி கொண்டு வந்து அதோ இலங்கையிலே சிறை எடுத்து விட்டான் இல்லையா? சிறை எடுத்தவுடன் அசோகவனத்தில் வைத்து விட்டான் ராவணேஸ்வரன். ஆமா அந்த நேரத்தில் எத்தனையோ முறை விபிஷ்ணாவை தெரிவித்தார், அண்ணா அது பத்தினி தெய்வம் தொடாதே விட்டுவிடு சொல்லி பார்த்தான். ஒரு முறை கேட்டானா? கேட்கவில்லை. கேட்க மாட்டான். சூரிய மேல கேட்ட சுத்தமாட்டான். அவன் கேட்க மெண்டல் எல்லாம் கேட்பானா? அப்ப ராமபிரான் ஆஞ்சநேயரை தூதாக அனுப்பினார். அதுக்கு அவன் மசியல. அப்ப 10 நாள் சண்டை வைத்து 9 நாள் சண்டை முடிஞ்சு போச்சு. 10ஆம் நாள் சண்டையில ராமபிரானுடைய பானப்பட்டு அந்த ராவணேசன் மடிந்து விட்டான். ராவணன் தான் செத்துட்டானு. இதுக்கு மேல நம்ம இலங்கைக்கு நேராக போகலாம் அப்படின்னு சூரியன் அவன் மீழ்ந்த உடனே சூரிய இலங்கைக்கு நேரா வரான். அந்த நேரத்துலதான் விபிஷ்ணார் சொல்றாரு என்னன்னு எப்படி பாரியாரும் பூமுலையால் ஜானகி அசோகவனம் வைத்தாயன்னா அவளை சிறைமனை வைத்து விட்டான். வேரோடு படும் என்று அந்நாளில் நான் சொன்ன புத்தியை மறந்தாயேங்கண்ணா. மறந்தாயா? அப்படி நீ இறந்து விட்ட பிறகு அந்த சூரியன் பார்த்து என்னன்னு பார்த்து இலங்கைக்கு நேராக வருகிறான். அப்படி என்று விபிஷ்ணார் தனியாக அந்த ராமபிரான் ராவணேஸ்வரனை மடித்தாரு. அவருடைய அவதாரம் ராமபிரான். அவருடைய மறு அவதாரம் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு மாறுவிடமாக தங்கக்கூடியால் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கடாட்சி புரிந்த சபை மாதா பிதா குரு அதோ தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார் சபை. அவனுடைய பாதத்துக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி பெரியாய் அவனுடைய பாதத்துக்கு அந்த வகைராவை சேர்ந்த அவனுடைய பாதத்துக்கும் உங்க அவனுடைய பாதத்துக்கும் சபை நோக்கமாக வந்து ஐயா இருந்தால் போறாது விளக்க விவரம் தெளிவா சொல்லுங்க. அப்ப என் ஆளை பார்த்தா தெரியல. ஒண்ணு சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? இந்த பெருத்த உலகமெல்லாம் தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவர்க்கும் மூவர்க்கும் யாவர்க்கும் மதிப்பனானவன். தேவர்க்கும் மூவர்க்கும் யாவர்க்கும் அதிபனானே. ஆமா தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய உலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவலோகம் என்றால் பொண்ணு உலகம். நான் தான் அது மட்டும் தான் தெரியும். என்னுடைய மனைவி பெயர் என்ன தெரியுமா? திருப்பார்களை கடையும் பொழுது அமர்ந்த கலசத்தில் அப்படி பிறந்திருந்தாலும் இந்த இந்திராணி யாருக்கு தகும் அப்படி நினைத்து எனக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தார். ஆனா ஒண்ணு எனக்கு இந்திராணியும் பிடிக்கல.
அமிர்தத்துல பிறந்தாங்க. அந்த அமிர்தத்துல பிறந்த இந்திராணியை உனக்கு பரிசாக உனக்கு திருமணம் செய்து வச்சாங்க. அந்த பெண்ணை பிடிக்கல, அப்புறம் எந்த பெண்ணு மேல நீ ஆசைப்பட்ட? அதே அமிர்த கலசத்தில் பிறந்தவள் இல்லையா? கௌதம மகா முனிவருடைய மனைவி. அவள்தான் அகலிகை. ஆமா, அகலிகை எனக்கு கொடுப்பாங்களான்னு சற்று நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். அகலிகை கொண்டு போய் அந்த கௌதம மகாமுனிவர் கொடுத்தாங்க. சன்னியாசி கொடுத்துட்டான். இருக்கிறதுலே அழகான பெண் அகலிகை. அவளை கொண்டு போய் சாமியார் சும்மா இருப்பா. எப்படியாவது அந்த அகலிகை சேர வேண்டும். ஒரு நாளைக்கு வாழ்ந்தாலும் அந்த பெண்ணோட வாழ வேண்டும், சேர வேண்டும். ஆனால் அப்படி அவள் மீது ஆசை வைத்த காரணத்தினால் எனக்கு பெருத்த சாபம் வந்தது. அந்த அகலிகை மீது ஆசை வைத்து என் உடம்பெல்லாம் யோனையால சாபம் வாங்கினேன். யாரால? எப்படி தெரியுமா? யார் கொடுத்தது? எப்படியாவது அகலிகை சேர்ந்தாக வேண்டும் என்று நான் என்ன செய்தேன்? நேராக ஒரு சேவலாக உருவத்தை எடுத்து அந்த கௌதம மகாமுனிவர் ஆசிரமத்தின் முன்னாடி சென்று ஒரு சேவலாக கூப்பினேன். எப்படி அப்படி கூவும் பொழுது விடிந்து விட்டது. நாம் சந்தியாவந்தனம் பூஜை செய்ய வேண்டும், நதிக்கரைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கௌதம மகாமுனிவர் எழுந்தார். அவர் குளிக்க போயிட்டார். யார்? கௌதம மகாமுனிவர். அந்த நேரம் கௌதம மகாமுனிவரை போல் வேடமணிந்து அப்படி பூந்து அந்த அகலிகை மீது கண்ணு பெண்ணு அப்படின்னு கட்டி தழுவி அவளை சேர்த்து விட்டேன். அங்க கௌதம மகாமுனிவர் ஆற்றங்கரைக்கு போனார் பாரு. ஜலத்தை பார்த்தா தூக்கி கொண்டு ஜலம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அப்ப என்ன காரணம்? இது என்ன சூழ்ச்சி? அப்படி என்ன ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தால் அப்ப ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தால் தேவேந்திரன் உருவத்தை மாறி வந்திருப்பதை பார்த்து நேராக ஆசிரமத்துக்கு வந்தார். அப்ப நான் வருவதை கண்டு ஒரு கரும்புனையாக உருவத்தை எடுத்து அந்த மதில் செவத்தை தாண்டி ஓடிட்டேன். அப்ப ஓடின உடனே கௌதம மகாமுனிவர் பார்த்தார். அடே தேவேந்திரா, சண்டால துரோகி, சதிகாரா, மோசக்காரா. என்னடா மோசம் பண்ணவானே? அப்படி எப்படி என்னுடைய மனைவி மீது ஆசை வைத்து ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு உருவத்தை மாத்தி வந்து என் மனைவியை சேர்ந்தாயோ ஒரு சாபத்தை கொடுக்க போது ஒரு யோனிக்கு ஆசை வைத்த காரணத்தினால் உடம்பெல்லாம் யோனியா பிடி சாபம் முழுவதும் யோனியாக சாபம். எப்படி ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டையோ முழுவதும் யோனியா சாபம். அவனுக்கு சாபத்தை கொடுத்தான். சாபத்தை பெற்று என் உடம்பெல்லாம் யோனியாகிவிட்டது. அசிங்கப்பட்டு பங்கப்பட்டு நான் செய்ததெல்லாம் தவறு. கௌதம மகாமுனிவரே, சாபத்தை நீக்கி ஆளுங்கள் என்று அவர் பாதத்தில் விழுந்தார். அவர் என்ன செய்தார்? சாபம் என்பது திருமூர்த்திகளையும் தேவர்களையும் விட்டது கிடையாது. அதனால இந்த சாபத்தை மறுசாபம் வேண்டுமானால் திருப்பி தருகிறேன். எப்படி? உன் உடம்புல இருக்கக்கூடிய யோனியானது உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவருடைய கண்ணுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய மயிர்காலாக தெரிய வேண்டும், கண்களாக தெரியும். அப்படி என்று மறுசாபம். சாபத்தை பெற்று அந்த சாபத்தை பெற்று அதன் பிறகு இந்த ரகசியம் யார் சொல்லிட போற? நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்கிட்ட கூடவே இருக்கிற மந்திரி இருந்தால் யார் ரகசியம் பூரா உங்ககிட்ட சொல்லி வச்சுக்கிறேன். வெளியே சொல்லி மானத்தை வாங்கிட போறேன். யாருக்கும் சொல்ல மாட்டேன். முக்கியமா என் மனைவி கிட்ட சொல்ல போறேன். நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். ராணியம்மா மொண்டாட்டி கிட்ட சொல்லாத இருந்தா நான் தினந்தோறும் வாயை தொடச்சு விடுறேன். அவனை பீத்துட்டு டெய்லியும் பீத்துட்டு வர பட்டு தொடச்சு விடுறேன். ஏதாவது வாங்கி தரடா. அப்படி எங்க இந்திர லோகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா?
காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் வெள்ளை யானை சித்திரபம் சிந்தாமணி இப்படி அனைத்து பொருளும் தேவலோகத்துல இது மாதிரி மண்ணோ கல்லோ எதுவுமே பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் தங்கமயம், எங்க பார்த்தாலும் மாட மாளிகை கோட கோபுரம் தங்கம். இந்த காமதேனு இருக்குது, அது என்ன செய்யும் தெரியுமா? அந்த காமதேனு இடத்துல சென்று நீ எதை கேட்டாலும் இப்ப ஒரு 1000 பேர் வந்துடுறாங்க, அவங்கள பஞ்சல உட்கார வச்சு அவளவால் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் எனக்கு சாப்பாடு வேணும்னு அது அப்படியே பதார்த்தமா அவங்க இடையில இருக்கும். அப்பேற்பட்ட பெரும்படுத்த காமதேனு கற்பக விருட்சம், அது ஒரு மரம். அந்த மரத்தின் அருகாமையை சென்று நீ என்ன கேட்கிறியோ அப்படியே வாரி 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 கொடுக்கும். சிந்தாமணி பாரு, சிந்தாமணி. இந்த சிந்தாமணி அணிந்து கொண்டால் நீ எங்க போகணும்னு நினைக்க அங்க போகும். எந்த கல்விக்கு போனாலும் இட்டு போய் விடுறோம். ஆமா, வெள்ளை யானை மீது ஏறிக்கொண்டு, வெள்ளை யானை என்பது என்னுடைய வாகனம். வெள்ளை யானை மீது ஏறி சத்தியலோகம் போனா போவோம், அப்படியே கைலாயம் போனா போவோம், அப்படி செல்லக்கூடிய உச்ச சிரமம் இருக்கிறது இல்லையா? இதை அனைத்து வைத்துக் கொண்டு நல்லபடியாக பாவித்து வருகிறோம். பரவாயில்லைங்க. தினந்தோறும் வசராதிகள் தொல்லை என்பது அதிகமாக இருக்கும். இந்த தொல்லை என்பதே கிடையாது. இந்த தினத்திலே மணியா விளக்கு இந்திராணி, அந்த இந்திராணி என் கொண்டாட்டுக்கு எனக்கும் ஆசைக்கு பாசத்துக்கும் ஒரே ஒரு பிள்ளை, அவனுடைய பெயர் தான் தேவயானை. ஏற்கனவே காலத்திலே தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன், பானுகோபன் இப்படி சொல்லக்கூடிய அரக்கர்கள் தேவலோகத்தை கொள்ளையிட்டு அசுராதிகள் தொல்லை தாங்க முடியாமல் இருந்தோம். அந்த நேரத்தில் சிவபெருமானை நாடினோம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால் தீப்பறிகளாக உருவாக்கி முருகப்பெருமானை உட்பட செய்து அந்த சூர சம்மாரத்தை முடித்து வைத்தார். ஆமா, தேவர்கள் எல்லாம் தலைமனான் இல்லையா? அப்போ தேவர்கள் குறையை தீர்த்தபடியினால் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு பரிசாக தர வேண்டும். அப்படி என்று என்னுடைய மனைவி தேவயானை திருக்கல்யாணம் செய்து வைத்தார். சிவபெருமானுக்கு சம்பந்தி சம்பந்தி எப்படி அப்படி ஆளார்? சரி சொல்லுங்க. உலகத்துல முருகப்பெருமான் எப்பேற்பட்ட ஆளு? அந்த ஓம் நமச்சிவாயா என்பது 5 எழுத்து மந்திரம். ஆனால் சரவண பவாயா என்பது 6 எழுத்து மந்திரம். அந்த குருவை அந்த சிவபெருமானுக்கே பாடம் சொல்லியவர், தகப்பனுக்கே பாடம் சொன்ன அந்த முருகப்பெருமானுக்கே பெண்ணை கொடுத்தவன் நான். முருகப்பெருமானுக்கே மாமனார் மருமக பிள்ளை. சாதாரண நாள் நினைக்க போறேன். அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே அசுராதி தொல்லை என்பதே இல்லை. இன்றைக்கு இந்திராணியை வரவழைத்து எம்மானாய் போச்சு. அதனால இன்னைக்கு 2 பேரும் கூடி குழாவி கொஞ்சி பேசி ஆமா அத ஞாபகம். அது மட்டும் இல்ல, நான் அப்படி தேவலோகத்தில் அமர்ந்திருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கிறது? என்னடா போட சொல்றேன். ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை என்று சொல்லக்கூடிய 4 நடிகர் மாதர்கள் நாட்டியமாடுவது வழக்கம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்திராணியை நான் அழைத்ததாக சொல்லி தன்னுடைய மனைவி இந்திராணி அழைக்க இந்திராணி கற்பர்